என்ன சிவா, என்ன? நாமளே கஷ்டப்பட்டு இவங்க வச்ச டாஸ்க்ல இருந்து தப்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கூட நமக்கு டைம் கொடுக்காம எதுக்கு பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு இங்க நிக்க வச்சிருக்காங்க? அதான் எனக்கும் தெரியலையே. ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் நான் கோவில பார்த்தது வேற பொண்ணுதான், அது ஐலி இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க போறாங்களோ என்னமோ. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பாட்டி இன்னும் நம்மள முழுசா நம்பலன்னு நினைக்கிறேன். ஏன்? நம்ம கரெக்டா தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். பாட்டி கிட்ட கோயில் எங்களை பார்க்கலன்னு உங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? பாட்டி சொல்றது உண்மைதானே? நான் தானே அப்போ உன் கூட இருந்தேன். அதே மாதிரிதான் பாட்டிக்கும் தோணும். அவங்களால உண்மையை எப்படி அவ்வளவு ஈஸியா தூக்கி எறிய முடியும்? அப்படி என்னதான் இந்த பாட்டி யோசிக்கிறாங்களோ. கையில வேற ஏதோ பேக்லாம் வச்சிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண போறாங்க? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வேற தெரியலையே. பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு எனக்கு ஈக்குவலா வச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த வீட்டு வாரிசு கையால தாலியை கட்டிட்டு வந்த மருமக. இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க. இவங்களும் நானும் ஒன்னா? ஏய், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா முறை தவறிட்டாங்கன்னு அர்த்தமா? இவங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மனசுக்கு பிடிக்காம பண்ணிக்கிற கல்யாணம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் முறை தவறி பண்றது. ஷோ பாட்டி, இவங்க பண்ண கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுல இன்னும் என்ன ரித்திகா உனக்கு டவுட் இருக்கு? அதான் கண்ணு முன்னாடியே பார்த்தாச்சுல்ல. இதுக்கு மேலேயும் உனக்கு இன்னும் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எல்லாருக்குமே இவங்க மேல இருந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் இவங்க மேல டவுட் இருக்குன்னு யாரும் பேசக்கூடாது. அப்படி இல்லாம யாராவது திரும்பவும் இத பத்தி பேசி பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இத பாரு ரித்திகா, என்ன இருந்தாலும் அயலி உன் அக்கா. இந்த வீட்ல தான் இவளும் இருக்கா. அதனால இவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். அதனால உனக்கு சமமா வச்சுதான் நான் இவளை யோசிக்க முடியும். அப்படி ஒருத்தரை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தருக்கு நான் முக்கியத்துவம் தர மாட்டேம்மா. அது இந்த குடும்பத்தோட பழக்கமும் கிடையாது. நான் யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். இதோ பாருங்க பாட்டி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இந்த நகை மேலாம் ஆசைப்படல. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா இது எனக்கு தான் சேரணும். அதுவும் இல்லாம ஏன் புருஷன் தானே இந்த வீட்டு பையன், அப்ப நான் தானே இந்த குடும்பத்து மருமக. சிவா இந்த குடும்பத்து வாரிசு இல்லையே. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் இந்த நகைய 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறேன். பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தா அது நல்லா இருக்காது. அதனால ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நகையை கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது ஓகே தானா? போட்டிக்கு நான் ரெடி. அயலியும் போட்டிக்கு ரெடி தான். சரி, அப்ப என்ன போட்டின்னு சொல்லிடுறேன். 2 பேரும் அவங்க புருஷன் கையை பிடிங்க. என்னடி, உன் புருஷங்க தானே பிடிக்க சொல்றேன், புடி. இப்போ பிடிச்ச உங்க புருஷனோட கைய நான் சொல்ற வரைக்கும் விடவே கூடாது. அப்படி யாரு கடைசி வரைக்கும் கைய விடாம பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். இந்த நகையும் அவங்களுக்கு தான்.
என்ன இந்த சவால் நல்லா இருக்கா? என் பாட்டி சும்மா இருந்தாலும் இவங்க இருக்காங்க பாரு. என்னை எப்படியாவது இந்த போட்டியில தோக்கடிக்கணும்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் தோக்க மாட்டேன். அதுவும் இவகிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். என்ன பாட்டி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு இப்ப எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? இருப்பா, யோசிச்சுட்டு இருக்கேன்ல, சொல்றேன். யோசிங்க. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன பாட்டி இவங்க 4 பேரும் கைய புடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடணுமா? கிட்டத்தட்ட அது அதே மாதிரி தான், ஆனா இது வேற. எல்லாரும் வாங்க, மொட்டை மாடிக்கு போலாம். நீங்க 2 பேரும் உங்க புருஷன் கைய விடாம வரணும். போ எலி. வாடா. இந்த போட்டியில நீ செருப்பு போடக்கூடாது. ட்விஸ்ட் பாத்தீங்களா? பாட்டி நான் போடலாமா? நான் செப்பல் போடக்கூடாதா? அப்ப இவரு உன் புருஷன் செருப்பு போட்டுக்கலாம். என்ன பாட்டு இது? இந்த மாதிரிலாம் பார்ஷாலிட்டி. நான் போடக்கூடாது, இவர் போட்டுக்கலாமா? இது எந்த விதத்துல நியாயம்? இது இந்த போட்டியோட ரூல்ஸ். என்ன இந்திரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. பாட்டி சொன்ன மாதிரியே இந்த ரூல்ஸை ஏத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து 30 ரவுண்ட் சுத்தி வரணும். அதுவும் ஓடக்கூடாது, நடந்துதான் சுத்தி வரணும். எக்காரணத்து கொண்டும் கைய மட்டும் விட்டுறக்கூடாது. என்ன ரித்திகா, அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? அடுத்தடுத்த டாஸ்க் இருக்குல்ல. ஆட்டம் சீக்கிரம். பாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணு. நட. ம்.